ஒவ்வொரு வீடும் எங்களுக்கு யாருமே வீடு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா போன வெள்ளிக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே புரியல. வெள்ளிக்கிழமையும் நைட் ஜபத்துக்கும் நாங்கள் வந்து ஆத்துமாக்கெல்லாம் கூட்டின்னு வருவேன். புது ஆத்துமாக்கெல்லாம் எல்லாம் நிறையா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க இடம் இல்லாமல் எதுக்கு நாங்கள் எங்கே போடுறது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா போன வாரத்தில் ஒரே ஒரு வீடு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணிட்டு போனால், எங்களுக்கு இந்த 1ஆம் தேதி சாமான் எடுக்க சொல்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு போனதும் எனக்கு வந்து வேலைக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். வேலைக்கிழமையிலே எனக்கு அந்த டிஎம்எஸில் ஒரு வீடு கிடச்சிருச்சு. அந்த வீடு வந்து பார்த்தா அந்த வீட்டில் கிறிஸ்டின் நீங்கள் இருக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. சின்ன சபை மாதிரியே எனக்கு ஒரு 40 பேர் உட்காந்து ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்துட்டாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி